டெலிவரி ஆகி 3வது நாள்லேருந்து தான் சாதம் சாப்பிட்றதுக்கு ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாள். அந்த முதல்ல சாதம் போடும்போது என்ன போடுவான்னா, மணத்தக்காளி வத்தல் நிறைய நல்லா வறுத்துட்டு, கொஞ்சம் நெய் விட்டு நல்லா வறுத்துட்டு, மணத்தக்காளி வத்தல் சுண்டக்காய் வத்தல் போட்டுட்டு நிறைய நெய் விட்டு நிறைய சாத்துக்கு விடுவா. ஆக்சுவலாக ஒரு கரண்டி இருக்கு, நல்ல குழியாக 2 கரண்டி விடுவா. சாப்பிடும்போது யாரையும் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன். ஆக்சுவலாக பிள்ளை பத்தால் சாதம் போடும்போது பக்கத்தில் யாரும் உட்கார வைக்க மாட்டேன். ஏன்னா நெய் அவ்வளோ நிறைய விடுவா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு வந்து இந்த மணத்தக்காளி வத்தல் சுண்டக்காய் வத்தல். அப்படி இல்லைன்னா ரொம்ப வாய் கெட்டு போச்சு அப்படின்னா இந்த மாதிரி மிளகு ஜீரகத்தை ஈக்குவலாக வறுத்துக்கணும். மிளகு எவ்வளோ எடுத்துக்கணும் அந்த அளவுக்கு மிளகா இது எல்லாத்தையும் நல்லா போட்டு நல்லா நைஸாக மிக்சியில் பொடி பண்ணிட்டு அந்த சாதம் போடுவாள். அதுக்கப்புறம் சப்போஸ் பால் இல்லை, தாய்ப்பால் விடுறது வந்து கொஞ்சம் கஷ்டம், பால் அவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால பூண்டு சேர்த்துப்பா. இந்த பூண்டு எப்படி சேர்த்துப்பா அப்படின்னா, பூண்டு குழம்பு மாதிரி வச்சு. அது எப்படி குழம்பு அப்படின்னா, இதே மிளகு ஜீரகம் 1 ஸ்பூனு, பருப்பே ஆக்சுவலாக சேர்க்கக்கூடாது 30 நாளைக்கு அப்படி முன்னாடி சொல்லிட்டு இருந்தா. இப்போ டாக்டர்ஸ்லாம் எல்லாம் சேரு அப்படின்னு சொல்கிறதுனால இப்போ எங்காவது உளுத்தம் பருப்பு பைத்தம் பருப்பு சேர்த்துப்பா. கடலை பருப்பு தோரம் பருப்பு கண்டிப்பாக 1 மாதத்துக்கு பக்கத்தில் கண்டு வர மாட்டேன். ஸோ அதனால் இந்த குழம்புக்கு என்ன பண்ணுவான்னா, மிளகு ஜீரகம் இந்த மாதிரி 1 ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு அதையும் போட்டுட்டு இது நல்லா அரைச்சிக்கணும். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, புளி இருக்குது பார்த்தீங்களா, புளி வந்து புதுசு புளி அது மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் காரம் அப்படின்றதுனால என்ன சொல்லுவாங்க, அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து நல்லா கொஞ்சம் வாட்டிக்கணும் அப்படின்னா. இது மாதிரி புளி கச்சி இதில் போட்டுட்டு நல்லா வாட்டின்றணும். வாட்டின்ட்டு இதோட சேர்த்து நல்லா அரைச்சிட்டு, பூண்டு இருக்குது பாருங்கள், இந்த பூண்டை வந்து நல்லா உரிச்சு வச்சுருக்கேன். இந்த பூண்டை வந்து ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுட்டுரும். நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த அரைச்ச விழுதியும் போட்டு கொஞ்சம் உப்பையும் போட்டு மஞ்சப்பொடியும் போட்டு இந்த குழம்பு விடுவாள். இந்த குழம்பு தான் இப்போ பண்ண போகிறேன் நான், பத்திய குழம்புன்றது. பூண்டு இப்போ வாசனை பிடிச்சிருக்கோ பிடிக்கல ஒரு வழியே இல்லை, பால் ஊருன்றனால கொடுப்பா. சப்போஸ் உங்களுக்கு பூண்டு சாப்பிடவே முடியாது வேண்டாம் அப்படின்னா இது மட்டும் போகிற உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூனு, மிளகு ஜீரகம் ஒரே ஒரு மிளகா புளி போட்டு நல்லா அரைச்சிட்டு குழம்பு பண்ணணும். இந்த குழம்பு விடுவாள். ஒரு 10 நாளைக்கு கண்டிப்பாக வந்து வேறு எந்த இதுவும் சேர்க்க மாட்டேன். இந்த குழம்பு தான், இல்லை இந்த மிளகு பொடி தான், இல்லை அங்காய பொடின்னு நான் போட்டிருக்கேன். பத்திய பொடின்னு நான் முன்னாடியே போட்டிருக்கேன். அந்த பத்திய பொடி பண்ணுவாள். இந்த 4 தான் மாற்றி மாற்றி கொடுப்பாள். இது நல்லா கொஞ்சம் தான் எடுத்து இப்போ இதையும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிடுறேன். கொஞ்சம் ஆறினோடனே மிக்சியில் போடுறது ஆறட்டும். அது முன்னாடி இந்த பண்ண பூண்டு உரிச்சுட்டுருக்கேன். பூண்டை போட்டுட்டு எண்ணெயெல்லாம் ஒன்றும் வேணாம். தாளிக்கு ஆக்சுவலாக ஒரு 10 நாளைக்கு வந்து எந்த தாளிப்பு கடுகு தாளிச்சு கொட்டி அதெல்லாம் போடுறதில்ல. ஸோ அதனால் இந்த மாதிரி பூண்டு நல்லா வேக வச்சுட்டு இதை நல்லா வறுத்து வச்சுருக்கோம்னா இதை அரைச்சி போடலாம். பூண்டு வேண்டாம் அப்படின்னா இது நல்லா அரைச்சிட்டு இதையே கூட கொதிக்க விட்டு சாப்பிடணும். பூண்டு நல்லா வெந்துடணும், அப்படி மையாக வெந்துடணும். வெந்ததுக்கப்புறம் இந்த நம்ம அந்த பொடி பண்ணியிருக்கோம் இல்லையா, மிளகு ஜீரகம் கொஞ்சம் புளி உளுத்தம்பருப்பு ஒரே ஒரு மிளகா இது எல்லாத்தையும் வந்து போட்டுட்டு நல்லா ஜலம் விட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். இது வந்து அந்த குழம்பு வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணி போடணும், பழசெல்லாம் வச்சு போடுறதில்ல. அப்பப்போ சாப்பிடும்போது ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் நாட்டில் பண்ணிவிட்டு போடணும். இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு மஞ்சப்பொடி போடுறேன், அவ்வளோதான். இது நல்லா நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் இந்த குழம்பு விடுவாள். உங்களுக்கு எவ்வளோ இதெல்லாம் வந்து திக்காக பண்ணணும், ரொம்ப தண்ணியாக வேண்டாம். இந்த பூண்டு வாசனை வந்து இந்த நெய் வாசனை மறக்க அடிச்சிடும். அந்தளவுக்கு வந்து நெய் விடுவா. நெய் நிறைய விட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அது இந்த குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து காய்கறி வந்து பண்ணுவேன். அதை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ புடலங்காய், அவரைக்காய், முருங்கைக்காய் இந்த 3 காய்கறி தான் எப்பயுமே பண்ணுவாள். வேறு எந்த காய் 10 நாளைக்கு முன்னாடி சேர்க்கறதில்ல. இந்த கத்திரிக்காய் சேர்த்தா கரப்பாகும் அப்படி என்னமோ சொல்லுவோம் ஒரு காய்க்கும். ஸோ கண்டிப்பாக 10 நாளைக்கு இந்த காய் தான், என்ன தான் டாக்டர் சொன்னாலும் சேர்க்கறதில்ல. என்னென்னா புடலங்காய், அவரைக்காய், முருங்கைக்காய். அதுக்கு வந்து என்னென்னா கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு, கொஞ்சோண்டு ஜீரகம், ஒரே ஒரு மிளகா வறுத்து எண்ணெய் விடாமல் வறுத்துட்டுருக்கேன். இது அரைச்சி போடணும். தேங்காய் இதெல்லாம் சேர்க்கக்கூடாது. தேங்காய் வேறு எதுவும் பருப்பெல்லாம் போடுறதில்ல, இதுதான் போடுறது. சப்போஸ் இந்தமாரி குழம்பு பண்ணால் அதுலேயும் உளுத்தம் பருப்பு இதுலேயும் உளுத்தம் பருப்பு வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணால் கொஞ்சோண்டு பைத்தம்பருப்பு போட்டு பைத்தம்பருப்பை வறுத்துட்டு பைத்தம்பருப்பு இந்த ஜீரகம் மிளகாய் போட்டு அரைச்சிட்டு இந்த மாதிரி கூட்டு ஒரு 10 நாளைக்கு தாளித்து விடக்கூடாது. இந்த கடுகு தாளித்து கொட்டுறதுலாம் 10 நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தாளித்து கொட்டிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம். அந்த மாதிரி 1 மாதம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் சேர்க்க ஆரம்பித்து தேங்காய் பண்ணுவாள். இது மாதிரி பண்ணும். இன்னொன்று என்ன பண்ண கொடுப்பானா, இது மாதிரி தொகையல், பருப்பு தொகையல். பருப்பு தொகையல்னால் தோரம்பருப்பு போடுவாள். இதுக்கு வந்து இந்த பத்திரிக்கு வந்து வெறும் பைத்தம்பருப்பு நல்லா வறுத்துன வெறும் வானிலையில் பைத்தம்பருப்பு, ஒரு 4 மிளகு, ஒரே ஒரு மிளகா. இது வந்து வேணும்னா கொஞ்சோண்டு 2 பூண்டையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு இது இந்த பருப்பு தொகையல். இந்தமாரி குழம்புக்கு இந்த பருப்பு தொகையல், இல்லைன்னா கூட்டு மாற்றி மாற்றி போடுவோம். அப்படி இந்த மாதிரி கூட்டு. இதுதான் பத்தி சாப்பாடு. இது இப்போ வந்து அரைச்சிக்கிறேன், வறுத்து வச்சுருக்கேன். பைத்தம்பருப்பு, மிளகு, ஒரு மிளகா, கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு
வாசனை பிடிக்கும் அப்படின்னா போட்டுக்கலாம் பூண்டு, வேண்டாம்னா வெறும் இது அப்படியே கூட அரைச்சி சாப்பிடலாம். நல்லாயிருக்கும், இது டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாத்துக்கும் அதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா குழம்பு கொதிச்சு ஆஃப் பண்ண போகிறேன், எடுத்துடுறேன் நான். குழம்பு ஆகிடுத்து. இது அரைச்சது பருப்பு தொகையில் அரைச்சிட்டு, அதாவது பைத்தம்பருப்பு, மிளகா. இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த காம்பினேஷன். காய் இப்போ இது புடங்காய் நல்லா எல்லா காய்கறியும் நல்லா வெந்துடணும், மையாக வெந்துடணும். அது வேக வச்சுருக்க தனியாக குக்கரில். இப்போ இந்த உளுத்து பருப்பு, ஜீரகம், மிளகா அரைச்சிட்டு உப்பு போட்டு இதையும் கொதிச்சு விட்டு சாப்பிட, அவ்வளோதான். இந்த கூட்டு, இந்த குழம்பு. அதுமாதிரி வெத்தலை கண்டிப்பாக போட்டுக்க சொல்லுவாள். 3 நாள்லேருந்து வெத்தலை ஜீரணத்துக்கு இது மாதிரி இதெல்லாம் சளி கபம்லாம் வராதுன்றதுக்காக காத்தால ஒரு வாட்டி, சாயந்தரம் ஒரு வாட்டி வெத்தலை போட பழக்கம் உண்டு. வெத்தலை, இந்த சாதம், இதுதான். நிறைய நெய் சாதம் போட்டு போடும்போது மட்டும் நிறைய நெய் விடணும். காய் இப்படி தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும், தண்ணியாக தான் இருக்கும். இந்த மாதிரி அவரைக்காய், புடலங்காய், முருங்கைக்காய். இது இப்போ டாக்டர் சொல்கிறதுனால இட்லி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு இட்லி மாவு இட்லி, இல்லை கொஞ்சோண்டு சேவையில் கொஞ்சோண்டு பால் சக்கரை போட்டு, இல்லை இந்த குழம்பு இந்த தொகையில் தொட்டுண்டு சாப்பிடுவாள். 10 நாளைக்கு கண்டிப்பாக இதேமாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சோண்டு வேணால் இப்போ டாக்டர்லாம் சொல்கிறதுனால கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் 30 நாளைக்கு தோரம் பருப்பு, கடலைப்பருப்பு மட்டும் 30 நாளைக்கு கண்டிப்பாக சேர்க்காதீங்க. இதுதான் பத்தி சாப்பிட. உஷார் எங்கன்னா அவங்க கேட்டிருந்தாலும் அவங்களுக்காக அது பண்ணி காமிக்கிறேன். இது அவ்வளோதான் பத்தி குழம்பு. சரி.